சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முருகன் முப்பாட்டம் தமிழர்களின் முன்னோர்களில் ஒருவன். ஒரு மனித முப்பாட்டன், மனித தலைவர், மனித வேந்தர், மனித அரசர், மனித வேடன், மனித விவசாயி. இப்படிப்பட்ட உண்மையான முருகனை, வரலாற்று முருகனை ஆரிய யூத பிராமணியத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஆரிய யூத பிராமணியம் காட்டும் முருகன் யாதென்றால், பார்வதியின் புதல்வன், சிவபெருமானின் மைந்தன், மயில் வாகனன், இமயத்தில் தோன்றியவன். இப்படிப்பட்ட கருத்துக்களை முருகனை பற்றி திணித்து விட்டார்கள். தமிழகத்தில் பரவலாக பன்னெடுங்காலமாக இக்கருத்துக்கள் பரவி வருகின்றன. அண்மையில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் இப்படிப்பட்ட கருத்துக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணம் செய்தார். ஏனெனில் அவருமே அந்த யூத பிராமண ஆரிய தாக்கமுடையவர். விஸ்வ ஹிந்து பரிஷத் சங்கஸ்தானத்தின் முக்கியமான இயக்கம் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முதல் மாநில தலைவர் சங்கி. ஆதலால் யூத ஆரிய வெறிய பிராமண தாக்கம் கொண்டவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவர் மட்டும் அப்படி அல்ல, சுப்பிரமணிய பாரதியாரும் அவ்வாறே. அவர் ஆரிய யூத வெறிய பிராமணரே. ஆதலால் முருகப்பெருமானை பற்றி இப்படிப்பட்ட கருத்துக்களையே சொல்லியிருக்கிறார். பார்வதியின் மகன், சிவனாரின் மகன் என்கின்ற கருத்துக்களையே அவரும் கருதினார். கந்தசஷ்டி கவசம் எழுதியவரும் கூட அப்படிப்பட்ட ஒருவர் தான். அவரும் அப்படிப்பட்ட கருத்துக்களையே பதிவு செய்கிறார் கந்தசஷ்டி கவசத்தில். அருணகிரிநாதர் எழுதிய பாடிய திருப்புகழ் அனைத்திலுமே முருகப்பெருமானை ஒரு மனித முப்பாட்டனாகவும் ஒரு தமிழ் முற்போக்குவாதியாகவும் காட்டாமல், ஆரிய யூத பிராமண வெறி தாக்கத்தினால் அவரும் முருகப்பெருமானை மயில் வாகனம் உடையவர் என்றும், சிவபெருமானின் மகன் என்றும், பார்வதியின் மகன் என்றும், இமயத்தில் தோன்றியவன் என்றும், திருமாலின் மருமான் என்றும், இவ்வாறு பலவேறு விதமாக முருகப்பெருமானை தனது ஆயிரக்கணக்கான செய்யுட்களில் போற்றியுள்ளார். அதற்கு மேல் தனது உள்ளே மிளிரும் உணர்வு என்று வேற போற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட அருணகிரிநாதரையோ அல்லது பின்பு வந்த சுப்பிரமணிய பாரதியாரையோ அல்லது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளையோ நாம் நம்புவதற்கு இல்லை. ஏனெனில் இவர்கள் யாவரும் ஆரிய பிராமண பார்ப்பன யூத தாக்கம் உடையவர்கள். கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம் என்று இந்த எல்லா தமிழ் இலக்கியங்களிலும் முருகப்பெருமானை இமயத்தில் தோன்றியவர் என்றும், மேலும் சிவபெருமானின் புதல்வன் என்றும், பார்வதியின் புதல்வன் என்றும், மயில் வாகனம் கொண்டவர் என்றும் வருவதாலேயே அவர்களும்
இந்த யூத பிராமண ஆரிய வெறி சதிக்கு ஆளானார்கள். அதற்கு மேல் பார்த்தோமாகில் கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியர் அருளி செய்த இந்த கந்த புராணம் இருக்கிறதே, அந்த கந்த புராணத்திலும் இப்படிப்பட்ட கருத்துக்களே அதிகமாய் வருவதால் அந்த கந்த புராணமும் அவ்வாறே அந்த யூத பிராமண ஆரிய சதிக்கு இறையானவர் கச்சியப்ப சிவாச்சாரியர் அந்த கருத்துக்களை உட்கொண்டவர். அதற்கு மேல் போனால் சைவ சித்தாந்தத்தில் முருகப்பெருமானை சிவபெருமானின் புதல்வனாகவே காட்டுகின்றனர். ஒரு மனித வேடனாக அல்லது ஒரு மனித விவசாயியாக ஒரு குமரி கண்டத்தில் அலைந்தவராக காட்டவில்லை, ஒரு தமிழ் தேசிய மாவீரனாக காட்டவில்லை சைவ சித்தாந்திகள். மேலும் அப்பர் பெருமான், ஞானசம்பந்தர் முதலிய எல்லாருமே முருகப்பெருமானை முக்கட்பிரானின் புதல்வர், பார்வதியின் புதல்வர், கங்கையில் தோன்றியவர், சரவண பவன், மேலும் இமயத்தில் தோன்றியவர் என்கின்ற விளக்கங்களையே கொடுக்கின்றன. இதெல்லாம் இந்த யூத ஆரிய பிராமண தாக்கத்தினால் ஏற்பட்ட விஷயமாகும். சைவம் மட்டும் இவ்வாறு யூத பிராமண தாக்கத்திற்கு ஆட்பட்டதா என்றால் சைவம் மட்டுமல்ல, வைணவமும் கூட. வைணவர்களின் பாசுரங்களிலும் கூட முருகப்பெருமான் சில இடங்களில் வருகிறார். உதாரணமாக, மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ, தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி 6வது பாசுரம் 3வது வரி. இங்கும் முருகப்பெருமானை மயில் வாகனாவே கூறுகிறார், ஆறுமுகனாவே கூறுகிறார். இவ்வாறு வைணவர்களும் பற்பல இடங்களில் முருகப்பெருமானை ஆறுமுகனாகவும் சிவன் மைந்தனாகவும் பதிவு செய்கின்றனர். இங்கும் நாம் அந்த ஆரிய யூத பிராமண தாக்கத்தை பார்க்க முடியும். இவ்வாறு இதற்கு மேல் சிலப்பதிகாரம் என்று போனாலும் அங்குமே முருகப்பெருமான் இப்படித்தான் வர்ணிக்கப்படுகிறார். இதே மயில் வாகனம், சிவகுமாரன், பார்வதி குமாரன் என்றெல்லாம் தான் வர்ணிக்கப்படுகிறார். அங்குமே இந்த ஆரிய யூத பிராமண தாக்கத்தை நாம் பார்க்க முடியும். ஆதலால் ஐம்பெருங்காப்பியங்கள், அதிலும் சிலப்பதிகாரம் துவங்கி அதன் பிறகு வைணவ நூல்கள், பிறகு சைவ நூல்களும் கூட, மேலும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் முதலிய முருகபக்தி பாடல், மேலும் கச்சியப்ப சிவாச்சாரியரின் கந்தபுராணம், சுப்பிரமணிய பாரதியார், திருமுருக கிருபானந்த வாரியார் வரை இவர்கள் எல்லோரிடமும் அந்த சைவ யூத ஆரிய யூத பிராமண வெறித்தாக்கமானது காணப்படுகிறது என்பதில் ஐயமில்லை. பழங்காலத்திலே முருகப்பெருமானுக்கு பலி இருந்தது. அது திருமுருகாற்றுப்படையில் பதிவாகிறது. காலப்போக்கில் அந்த பலி என்கிற அம்சம் மறைந்து விட்டது. இதை நாம் காட்டுவோம். யூத பிராமண ஆரியர்கள் இதை தடுத்து விட்டனர். அதனால்தான் இந்த அருமையான பலி கொடுக்கும் சடங்கு என்பது மறைந்து விட்டது என்று நாம் காட்டலாம். என்றால் இந்த சங்கிகள் இருக்கிறார்களே, இந்த சங்கிகள், அவர்கள் வள்ளுவரை கொண்டு வருகிறார்கள். புலால் உண்ணாமையை போற்றி புலால் உண்ணுதலை வள்ளுவர் பெருமான் வெறுக்கிறாரே, சிவவாக்கியர் வெறுக்கிறாரே. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி பலவேறு இடங்களில் பலி கொடுப்பதை தடுத்து நிறுத்தினாரே என்கின்ற விஷயங்களை கொண்டு வந்து விடுவார்களே. இப்பொழுது என்ன செய்வது? ஒரு ஐடியா இருக்கிறது. இவர்களையுமே யூத பிராமண பார்ப்பனர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டார்கள் என்று கூறிவிடலாம். இவர்கள் யாவருமே ஆரிய கலப்பு
யூத பிராமண ஆரிய கலப்பினால் கலப்பு காலத்துக்கு அப்புறம் வந்தவர்கள் தானே இவர்கள் யாவருமே. ஆதலால் யூத பிராமண ஆரியர்கள் இவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதனால் இப்படி எல்லாம் செய்து பழைய உயர்ந்த தமிழ் மரபாக இருக்கக்கூடிய பலியை வள்ளலார் சுவாமிகளும் திருமுருக கிருபானந்த வாரியாரும் அதற்கு முன் வள்ளுவர் பெருமானும் இந்த விஷயங்களை, அதாவது புலால் உண்ணுதல் என்பதை மறுத்துவிட்டனர் என்றுதான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த ஆரிய யூத பிராமண தாக்கம் இல்லாத தமிழ் இலக்கியங்கள் எவை என்று கேட்போமாகில் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் தான் அதில் இருக்காது. சங்க இலக்கியங்கள் தான் ஆரிய யூத பிராமண தாக்கம் இல்லாத ஒரு கலப்படமற்ற ஒரு தூய்மையான இலக்கியங்களாக கருதப்படுகின்றன. ஆனால் அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்திலும் என்னவாகிறது என்று நாம் பார்த்தால், அங்கும் திருமுருகாற்றுப்படையில் இப்படிப்பட்ட இந்த கருத்துகளே வருகின்றன. முருகப்பெருமானை நக்கீரம் பாடுகையில் அங்கு சங்க இலக்கியமாகிய திருமுருகாற்றுப்படையில் 253வது வரியிலிருந்து 259வது வரி வரைக்கும் பார்க்க, நெடும் பெரும் இமயத்து நீலப் பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வா என்று முருகப்பெருமானை இமயத்தில் தோன்றியவர் என்றும், அறுவர் பயந்த ஆரமர் செல்வ 6 நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்டவர் என்றும், ஆள்கெழு கடவுள் புதல்வா சிவபெருமானின் புதல்வன் என்றும், மலைமகள் மகனே பார்வதியின் மகனே என்றும், இவ்வாறெல்லாம் முருகப்பெருமான் துதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த முருகப்பெருமானுடைய 6 முகங்கள் இதெல்லாம் இந்த திருமுருகாற்றுப்படையில் பதிவாகின்றன. முருகப்பெருமானின் 6 முகங்களை பற்றி திருமுருகாற்றுப்படையில் 91ஆம் வரியிலிருந்து 101ஆம் வரி வரை, பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்தினிதொழுகி காதலின் உவந்து வரங்கொடுத்ததன்றே, ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வழாஅ அந்தணர் வேள்வி ஓர்க்கும்மே ஒரு முகம், எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளங்குமே ஒரு முகம், செருணர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுகொள் நெஞ்சமொடு களம் வெட்டன்றே ஒரு முகம், குறவர் மடமகள் கொடிபோல் டுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்ததன்றே என்று 6 முகங்களை வான்மீகத்தில் உள்ளது போல் பதிவு செய்கிறார். ஷண்ணாம் ஷடானனோ பூத்வா. இவ்வாறே மகாபாரதத்தில் உள்ளது போல் 12 கைகளை பதிவு செய்கிறார். பீனாம்சம் துவாதச புஜம் என்று மகாபாரதம் அனுசாசனிக பருவத்தில் 86வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறது. 12 கைகளை வருணிக்கிறார் நக்கீரம். இங்கு 107வது வரியிலிருந்து 117வது வரி வரை, விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கை, நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசையதொரு கை, அங்குசங்கடாவ ஒரு கை, இரு கை ஐயிரு வட்டமொடு குவலந்திரிப்ப மார்போடு விளங்க ஒரு கை தாரோடு பொலிய, மேலும் ஒரு கை கீழ் வீழ் தொடியொடு மீமிசை கொட்ப, ஒரு கை பாடின் படுபணி, ஒரு கை பாடின் படுமணி இரட்ட, ஒரு கை நீல் நிற விசும்பின் மலிதுளி பொழிய, ஒரு கை வான் அறமகளிர்க்கு வதுவை சூட்ட.
விண் செல்ல ஒரு கை வான் அற மகளிர்க்கு வதுவை சூட்ட. இங்கு நக்கீரன் தேவயானையை குறிப்பிடுகின்றார். தேவயானையைத்தான் இங்கு வான் அற மகளிர்க்கு என்று கூறுகிறார். தேவலோகத்து பெண்மணி என்று கூறுகிறார். இதுவுமே பார்ப்பன சதிதான். பொதுவாக தேவயானை என்று தேவமகளிர் என்று கூறுவதோ, மேலும் 12 கைகள் முருகனுக்கு உள்ளன என்று கூறுவதோ, 6 முகங்கள் உள்ளன என்று கூறுவதோ, இவ்வனைத்துமே ஆரிய யூத வந்தேரி பிராமணர்களிடமிருந்து நக்கீரன் கடன் வாங்கி தன்னுடைய செய்யுட்களில் சங்க இலக்கியத்தில் சேர்க்கிறார். இவ்வாறே பரிபாடலில் 17வது பாடலில் 28வதிலிருந்து 32வது வரி வரை இந்த ஆரிய யூத பிராமண வெறியர்கள் செய்யக்கூடிய ஹோமத்தை வர்ணிக்கிறார். வேள்வி. திருப்பரங்குன்றத்தில் அந்த வேள்வியில் முருகன் எவ்வாறு அந்த வேள்வியின் புகையை, வேள்வியின் மந்திரங்களை ஏற்கிறார் என்கிறதை வர்ணிக்கிறார். இவ்வாறு வசை நீங்கிய வாய்மையால் வேள்வியால் திசை நாரிய குன்று அமர்ந்து ஆண்டு ஆண்டு ஆவி உண்ணும் அகில் கெழு கமல் புகை வாய் வாய் மீ போய் உம்பர் இமை இறப்ப தேயாமண்டிலம் காணுமாறு இன்று என்று பரிபாடலில் இந்த திருப்பரங்குன்றத்தை சூழ்ந்து இந்த யூத ஆரிய பிராமணர்கள் குடியேறி அவர்கள் ஹோமம் வளர்க்க, தீ வளர்க்க, அந்த தீயின் புகை ஆகாயத்தில் பரவி வானத்தில் உள்ள தேவர்கள் அவர்கள் என்றும் கண் இமைக்க மாட்டார்கள், அவர்களும் கண் இமைக்கும்படியாக ஆகி, இந்த பாடலில் வரக்கூடிய விஷயம் இதான். முருகப்பெருமான் அந்த வேள்வியை எப்படி ஏற்கிறார் என்கிறதை பரிபாடலில் 17வது பாடலில் 28வது வரியிலிருந்து 32வது வரி வரை கூறுகிறார். நக்கீரரும் இதை விட்டு விடுகிறாரா என்ன? திருமுருகாற்று படையில் கண்டோமாகில் 176வது வரியிலிருந்து 188வது வரி வரை இந்த யூத பிராமண ஆரியர்கள் எப்படி முருகப்பெருமானை வேத மந்திரங்கள், மறைகளை கூறி, வேத மந்திரங்களை கூறி வாழ்த்துகின்றனர், எவ்வாறு வேத பாராயணம் செய்கின்றனர் என்றெல்லாம் கூறுகிறார் நக்கீரன். 2-3 எய்திய இயல்பினின் வழா அது. இது அந்தணர்களின் அறுதொழிலை குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக அமைகிறது. 2-3 எய்திய இயல்பினின் வழா அது. அந்தணர்களின் அறுதொழில் என்ன என்பதை பதிற்றுப்பத்தில் நாம் காணலாம். பதிற்றுப்பத்தில் 24வது பகுதியில் 6வது வரியிலிருந்து 8வது வரி, ஓதல், வேட்டல், அவை பிறர் செய்தல், ஈதல், ஏற்றல் என்று 6 புரிந்து ஒழுகும் அறம்புரி அந்தணர் வழிமொழிந்து ஒழுகி. ஓதல் என்றால் வேதம் ஓதுதல். இதை தர்மசாஸ்திரங்களில் அத்தியனம் என்பார்கள். வேட்டல் என்றால் வேள்வி நடத்துதல். இதற்கு யஜனம் என்று பெயர். அவை பிறர் செய்தல் என்கின்ற 2. வேதத்தை ஓதுவித்தல் என்பது அத்தியாபனம். வேள்வி நடத்தி வைப்பது என்பது யாஜனம். இதன் பிறகு ஈதல், ஏற்றல், தானம் செய்தல், பிரதிகிரகம். ஈதல் என்பது தானம், ஏற்றல் என்பது பிரதிகிரகம். இது அந்தணர்களுடைய 6 தொழிலாக தர்மசாஸ்திரங்களில் மட்டுமல்ல பதிற்றுப்பத்திலும் பதிவாகி இருக்கிறது. அதைத்தான் இங்கு நக்கீரனும் 2-3 எய்திய என்று கூறுவதாக நச்சினார்க்கினியார் வருணிக்கிறார். ஏனெனில் நச்சினார்க்கினியார் என்கிற பழைய உரைகாரரும் யூத ஆரிய பிராமண தாக்கத்திற்கு உள்ளானவர்.
அவ்வாறே 10 ஆசிரியர்களும் யூத ஆரிய பிராமண தாக்கத்தை உள்வாங்கி அவர்களுடைய 6 தொழிலை இங்கு எடுத்து வைக்கிறார். அவ்வாறே இந்த நக்கீரரும் கூட திருமுருகாற்றுப்படையில் அதை பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, நக்கீரர் இதோடு நிறுத்தவில்லை. இந்த யூத ஆரிய பிராமணர்களை நக்கீரர் தொல்குடி என்று வேறு பதிவு செய்கிறார். இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி. இவர்கள் வந்தேரிகள். இவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து தமிழர்களை அடக்கி ஒடுக்கி அந்த தமிழர்களுடைய சமயங்களையும் நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் தத்துவங்களையும் மாற்றி அமைத்து, அதற்காக தான் இப்பொழுது சிலர் தமிழர்களின் உண்மையான பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நக்கீரர் ஏதும் பொறுப்பே இல்லாமல் இப்படிப்பட்ட வந்தேரிகளை தொல்குடி என்று பதிவு செய்து விட்டார். 4 இரட்டி இளமை நல்யாண்டு ஆறினில் கழிப்பிய அரண்நவில் கொள்கை 3 வகை குறித்த முத்தி செல்வத்து 3 விதமான தீயை இங்கு குறிப்பிடுகிறார். இந்த அந்தணர்கள், இந்த யூத பிராமண ஆரியர்கள் இந்த 3 விதமான அக்னியை வளர்க்கிறார்கள் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. இதை தர்மசாஸ்திரங்கள் ஆகவனியம், தட்சிணாக்னி, கார்கபத்தியம் என்று கூறுகின்றன அல்லவா? இதையே பொதுவாக தமிழ் இலக்கியங்களில் நாம் பார்க்கலாம். நாற்சதுரம், முச்சதுரம், வில்வடிவம் என்று விளக்குகின்றனர். இதையே தர்மசாஸ்திரங்களில் ஆகவனியம், தட்சிணாக்னி, கார்கபத்தியம் என்கின்றனர். இப்பேற்பட்ட இவர்களுடைய முத்தியை பற்றி நக்கீரர் குறிப்பிடுகிறார். முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் பொழுது அறிந்து நுவல. இவர்களை தர்மசாஸ்திரங்கள் இவர்களை திஜர்கள் என்று கூறுவார்கள். அதற்கு காரணம் 2 பிறப்பு உடையவர்கள். ஒரு பிறப்பு உவனிய பிறப்பு, உபநயனம் செய்யும் பொழுது நடக்கக்கூடிய பிறப்பு. ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் என்று திருமங்கையாழ்வார் இந்த யூத பிராமண ஆரியர்களை பற்றி பதிவு செய்கிறார் அல்லவா? அதேதான் இது. இருபிறப்பாளர், நக்கீரரும் இருபிறப்பாளர் என்று இங்கு பதிவு செய்வதை நாம் காண முடிகிறது. 9 கொண்ட 3 புரி நூன் ஞான் என்று அவர்களுடைய பூநூலை, எந்த பூநூலால் இவர்கள் இருபிறப்பாளர்களாக ஆகிறார்களோ அந்த பூநூலை கூறுகிறார் நக்கீரன். புலரா காழகம் புலர உடியி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து என்பது என்ன? முருகப்பெருமானை தனது ஆன்மாவாக கண்டு புகழ்ந்து, தற்புகழ்ந்து என்று இங்கு வருகிறது. இவ்வாறாக பிராமணர்கள் எப்படி உச்சியில் கைகூப்பி தானாக ஆன முருகனை புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஆத்மாவை போற்றும் பிராமணர்களை பற்றி மதுரை காஞ்சியில் வருகிறது 461வது வரி. சிறந்த வேதம் விளங்க பாடி விழுச்சீர் எய்திய ஒழுக்கமோடு புணர்ந்து நிலமமர் வையத்தொருதாமாகி, நிலமமர் வையத்து ஒரு தாமாகி உயர்நிலை உலகம் இவனின்றெய்தும் அறநெறி பிழையா அன்புடை நெஞ்சிற் பெரியோர் மேயே இனிதினுரையும் குன்று குயின்றன்ன அந்தணர் பள்ளியும் என்று அந்தணர் பள்ளியை பற்றி மதுரை காஞ்சியில் 461வது வரி பதிவு செய்வதை நாம் காண முடிகிறது. இவ்வாறு சங்க இலக்கியங்களிலும் திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானின் 6 முகங்களையும் 12 கைகளையும் கூறக்கூடிய, அவரை பார்வதி மைந்தனாக சிவபெருமானின் மகனாக விளக்கக்கூடிய நக்கீரனின் இந்த திருமுருகாற்றுப்படை அந்த யூத பிராமண ஆரியர்கள் கிளப்பிய கட்டுக்கதைகளை கொண்டதாக இந்த நக்கீரரின்
திருமுருகாற்றுப்படை அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. முருகப்பெருமான் ஒரு மனித முப்பாட்டன், மனித விவசாயி, மனித வேடன், மனித தலைவன், மனித அரசியல்வாதி என்று எங்கேயுமே காண கிடைக்கலையே. சங்க இலக்கியம் வரை எங்கேயுமே காண கிடைக்கவில்லையே. என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா வருகிறது. பொதுவாக இங்கு நல்லோர்களாக வாழ்ந்தவர்கள், சான்றோர்களான வாழ்ந்தவர்கள், இவர்கள் மாண்ட பிறகு தேவலோகத்தில் தெய்வங்களாக ஆகிறார்கள், தெய்வங்களாக வணங்கப்படுகிறார்கள் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. இது திருக்குறளில் மட்டுமா இருக்கிறது? இவ்வாறு யார் யாரெல்லாம் சான்றோராக இருந்தாரோ அவர்கள் மாண்ட பிறகு தெய்வமாவது என்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நம்பிக்கைதான். இந்தியா முழுக்க எல்லா இடத்திலையும் இந்து பண்பாட்டில் உள்ள நம்பிக்கைதான் இது. புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று தேவர்களாக ஆகிறார்கள், தெய்வங்களாக ஆகிறார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் முருகப்பெருமான் அப்படித்தான் ஆனவரோ? அப்படித்தான் ஆனாரா? அப்படி எங்கேயாவது இருக்கிறதா? அப்படி இருந்தாலும் நாம் அதை ஏற்போமா? ஏனெனில் தெய்வமாக ஆவதை நாம் ஏற்க மாட்டோம். மாண்டவர்களை நாம் தெய்வமாக வழிபடுகிறோம் என்கிறதை தான் ஏற்போமே தவிர, நாம் தான் பகுத்தறிவாளிகளாச்சே. நாம் எப்படி அது தேவலோகம், அங்கு போய் தெய்வமாக இருப்பது என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவோம்? தெய்வமாக வழிபடுவோம். எப்படி திரு பிரபாகரன் இங்கு மாண்ட பிறகும் அவரை போற்றுகிறோமோ, அது மாதிரி முன்பு ஒரு காலத்தில் முருகன் வாழ்ந்து மாண்டார், அல்லது சோதியில் கலந்தார். அதன் பின்பு அடுத்த கதையை ஏற்படுத்திக் கொள்ளலாம். பின்னாடி ஆரிய பார்ப்பனர்கள், பிராமணர்கள், கொலைவெறிகாரர்கள் கொலை செய்து விட்டார்கள் அவரை. அதுக்கு முன்னாடி வந்தவர் அவர். சரி, அந்த கதையெல்லாம் வேண்டாம். அவர் சோதியில் கலந்தார், கலந்து விட்டார், அவ்வளவுதான். அதன் பிறகு நாம் அவரை வழிபடுகிறோம் என்றுதான் வைத்துக் கொள்ள முடியும். அதுதான் ஆரிய பார்ப்பனியம், ஆரிய பிராமணியம், யூத ஆரிய பிராமணியம், அதனுடைய கலப்படம் இல்லாத தமிழில் முன்பு இருந்திருக்கும். அப்படித்தான் இருந்திருக்கும். அப்பொழுது பிற்காலத்திலே அப்படிப்பட்ட அந்த ஒரு அப்படி ஒரு முருகப்பெருமானை நினைக்கும் தன்மை மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு கடவுள், இறைவன் என்கின்ற தன்மை வந்து விட்டது என்று காட்டிவிடலாம். இந்தியா முழுவதும் இந்துக்களுக்கு பித்ருக்கள் என்கின்ற பெயரில் இங்கு மாண்டவர்கள் தேவலோகத்தில் இருக்கிறார்கள், அவர்களை வழிபடுவோம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தமிழகத்திற்கு மட்டும் புதிதல்ல. இருந்தாலும் வள்ளுவத்தில் அந்த கருத்து வந்து விட்டதே. அதை அந்த ஒரு கருத்தை மட்டும் கொண்டு முருகப்பெருமானையே அப்படி ஒருவர் தான், அவர் ஒரு மாமனிதர், இங்கு தமிழ் தேசிய ஐகான், அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் என்று எடுத்துக்கொண்டு அவர் இங்கு இயற்கை ஏதின பிறகு அப்படி சொல்லக்கூடாதா? அதான் என்னது அது, ஜோதியில் கலந்த பிறகு அவரை நாங்கள் முப்பாட்டனாக வணங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட யூத பிராமண ஆரிய தாக்கம் பரிபாடல் திருமுருகாற்றுப்படை மதுரை காஞ்சியோடு நின்று விட்டதா என்று கேட்டால் அல்ல. புறநானூறு வரை வந்துவிட்டது. புறநானூற்றில் 166வது பாடல், இதை நாம் கவனிக்க வேண்டும். இது முக்கட்பிரானை வைத்து ஆரம்பிக்கிறது.
முக்கட்பிரானின் வாயில் ஓயாமல் வேதம் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறது. நன்று ஆய்ந்த நீள் நிமிர் சடை முதல்வன் வாய் போகாது ஒன்று புரிந்த ஈர் இரண்டின் ஆர் உணர்ந்த ஒரு முதுநூல் என்று அந்த முதுநூலை பற்றி பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல், அந்த முதுநூலின் அடிப்படையில் வேள்வி செய்யும் கவுனியன் விண்ணந்தாயனை பற்றி கூறுகிறது. கவுனியன் என்றால் கவுனிய கோத்திரத்தை சேர்ந்தவன். கவுனிய கோத்திரம் என்பது கவுண்டின்ய கோத்திரம். சம்ஸ்கிருதத்தில் கவுண்டின்ய கோத்திரம். மூவேழ் துறையும் முற்றின்று போகிய என்று கூறுகிறார். மூவேழ் துறை என்பது 21 யாகங்கள். இவைகளை தர்மசாஸ்திரங்கள் மேல் 7 சோம யாகங்கள், 7 ஹவிர் யாகங்கள், 7 பாக யாகங்கள் என்று கூறுகின்றன. இவை மூவேழ் துறையும் முற்றின்று போகிய உரைசால் சிறப்பின் உறவோர் மருக. அப்படிப்பட்ட இந்த வேள்விகளை குறையின்றி நடத்திய மரபைச் சேர்ந்தவர் கவுனியன் விண்ணந்தாயன். வினைக்கு வேண்டி நீ பூண்ட புலப்புல்வாய் கலைப்பச்சை, வேதம் விதித்த வினை, சௌத சூத்திரங்கள் அல்லது தர்மசாஸ்திரங்கள் விதித்த வினை, அதற்கு வேண்டி இந்த கவுனியன் விண்ணந்தாயன் தாங்கி இருக்கக்கூடிய மாந்தோல் புல்வாய் கலை பச்சை, சுவல் பூண் ஞான் மிசை பொலிய, அந்த கவுனியன் விண்ணந்தாயன் அணிந்திருக்கக்கூடிய பூணூல், மரம் கடிந்த அருங்கற்பின் அறம் புகழ்ந்த வலைச்சூடி, கவுனியன் விண்ணந்தாயனின் கற்புக்கரசியான மனைவி, அவள் சூடிய வலை. இந்த வலையை தான் ஆபஸ்தம்ப சௌத சூத்திரமானது ஜாலம் கும்பக குரீரம் இது ஆச்சக்ஷதே அத்த பத்னி சிரசி கும்பக குரீரம் அத்யூகதே என்று கூறுகிறது. வேள்வி நடக்கும் பொழுது மனைவியின் நெற்றியில் இருக்கக்கூடிய வலை இருக்கிறதே, அந்த வலைக்கு கும்பக குரீரம் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த வலையை கூறுகிறது இந்த பாடல். அந்த வலையை தாங்கி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த கற்புக்கரசி அறம் புகழ்ந்த வலை சூடி, நிலை கொத்த நின் துணைவியர் தமக்கு அமைந்த தொழில் கேட்ப. அவர்கள் இந்த வேள்வியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்கிறார்கள். காடு என்றா நாடு என்று அங்கு ஈரேழின் இடம் முட்டாது. ஈரேழு என்பது 14, 7 இதை நாம் பொதுவாக வேதத்தில் பார்க்க முடியும். சப்தமே பதே ஜுஹோதி, 7 அடிவைப்புகள். இவை 7 கிராமிய பசுக்களின் நலனுக்காகவும் 7 ஆரண்யக பசுக்களின் நலனுக்காகவும். சப்த கிராமாசகா சப்த கிராமியாக பசவஹா சப்த ஆரண்யாக சப்த சந்தாகும்சி உபயஸ்யாவருத்தியை. இவ்வாறு 7 விலங்குகளுக்காக 7 அடிவைப்புகளை வைத்து இந்த கவுனியன் விண்ணந்தாயன் செய்யக்கூடிய வேள்வியை இப்பாடலில் வாழ்த்துபவர் ஒரு வேளாளன். இவ்வாறாக இந்த பாடல் அமைவதை நாம் காண்கிறோம். இதுவுமே நமக்கு புறநானூரில் யூத ஆரிய பிராமணர்கள் உள் புகுந்து விட்டார்கள் என்பதை காட்டக்கூடிய யூத கலப்படம் இருக்கக்கூடியதுதான் புறநானூறு என்பதை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். இது கூட பரவாயில்லை, ஏதோ கம்பராமாயணத்தில் மட்டும்தான் இராமன் வருகிறார், தமிழர்கள் இராமனை வழிபட துவங்கியது கம்பராமாயணத்தில் தான் என்று நினைத்தால், புறநானூறு காலத்திலேயே இந்த யூத ஆரிய பிராமணர்கள் ராமனை திரித்து விட்டனர்
புறநானூற்றிலும் அகநானூற்றிலும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அகநானூற்றில் 70வது பாடல் 13வது வரியிலிருந்து 17வது வரி வரை பார்த்தால், வெல்போர் இராமன் அருமறைக்கு அவித்த என்று ராமபிரான் கடற்கரை வரை வந்ததை பதிவு செய்கிறது. வீரனான மாவீரனான ராமன் என்று ராமனை போற்ற வேற போற்றுகிறது இந்த அகநானூறு. இது பரவாயில்லை. புறநானூற்றை எடுத்துக்கொண்டால் 378வது பாடல், கடுந்தெறல் இராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் ஒவ்விய ஞான்றை என்று சீதையை ராவணன் அபகரித்ததை குறிப்பிடுகையில், எப்பேற்பட்ட தலைவன் இந்த இராவணன், தமிழ் தேசியத்தை தோற்றுவித்த ஒரு மாவீரன், அப்பேற்பட்ட அந்த மாவீரனான அந்த இராவணனை பற்றி அரக்கன் என்று இந்த புறநானூறு குறிப்பிடுகிறது. இந்த சங்க இலக்கியங்களை இயற்றியவர்கள் கூட சிலர் ராவணனை அரக்கன் என்று கண்டிருக்கிறார்கள். ஐயோஹோ, இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மாவீரனை, ஒரு மிகப்பெரிய சாலச்சிறந்த இராவாணனை, அவன் ராவணனா என்ன, இராவாணன், இரவில் இவ்வாறு மேலே பார்த்து வானத்தில் நட்சத்திரங்களை கண்டு அவன் அந்த நட்சத்திரங்களை கொண்டு வானவியல் நிபுணனாக ஆனவன். அப்பேற்பட்ட தமிழர் தலைவன் இராவாணன். நமது தமிழர் தலைவராக இருக்கக்கூடிய இராவாணன் என்கிற ராவணன், வானவியல் நிபுணன், என்ன செய்கிறார் என்றால், சிவபெருமானை கைலையுடன் சேர்த்து தூக்கினர். அங்கு காட்டுகிறார் தமிழ் தேசியத்தை. அடே சிவனே, தமிழகத்தில் ஏன் கைலை இல்லை? கைலை தமிழகத்தில் அல்லவோ இருக்க வேண்டும். என் தெய்வத்தின் இருப்பிடம் தமிழகத்தில் அல்லவோ இருக்க வேண்டும். அது எங்கேயோ வடக்கே இருக்கிறதே என்கிறதனால் கைலையை தூக்கினார் என்று இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தின் பழைய கால போராளி நமது இராவாணன் என்கின்ற வானவியல் நிபுணர், பல்மொழி புலவன் இராவாணன் அரபு நாட்டில் எங்கிருந்தோ அதை அங்கு ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தும் பொழுது லால் கிதாப் என்று ஒரு இந்தி நூலை கண்டெடுத்தார்கள். அது இந்த தமிழ் தலைவனான ராவணனால் எழுதப்பட்டது என்று பேரறிஞர் திரு தேவதத் பட்நாயக் கூறுகிறார். அப்பேற்பட்ட அந்த ஹிந்தி முதலிய பல மொழிகளை அக்காலத்திலேயே தெரிந்து கற்று தேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பல்மொழி புலவராக இருக்கக்கூடிய வானவியல் நிபுணராக இருக்கக்கூடிய இந்த இராவாணனை அறியாமல் இந்த ஆரிய யூத பார்ப்பனர்களின் தாக்கத்தினால் புறநானூற்று புலவர் அரக்கன் என்கிறார். சீதையை அபகரித்து சென்றவன் என்று குற்றம் சாட்டுகிறார். உண்மையில் சீதையை அபகரித்து சென்றவனா ராவணன்? சீதை என்பது ஒரு பெண்ணே இல்லை. சீதை என்பது ஒரு நிலம். சூர்பனகை என்பது மற்றொரு நிலம். நிலத்திற்காக நடந்த போர் இராமாயண போர். அது கூட புரியவில்லை. அந்த அளவுக்கு ஆரிய வெறியர்களின் தாக்கம் தமிழகத்தில் புறநானூற்றின் காலத்திலேயே அமைந்துவிட்டது. ஆதலால் ராவணனை சீதையை அபகரித்து சென்ற ஒரு அரக்கன் என்று பதிவு செய்கிறார். 378வது பாடலில் இந்த புலவர் இவ்வாறு இந்த நம்முடைய தமிழ் தலைவராக இருக்கக்கூடிய மனித தலைவர், மனித வேடர், மனித விவசாயியாக இருக்கக்கூடிய குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து தைப்பூசத்தன்று வள்ளலார் சுவாமிகள் போல் ஜோதியில் கலந்து சித்தியான அந்த அப்படிப்பட்ட இந்த முருகனை இவர்கள் ஒரு 6 முகத்தோடும்
12 கைகளோடும் மயில் வாகன் நாய் ஒரு தெய்வமாக ஆக்கிவிட்டார்கள். யூத பார்ப்பன வெறியர்கள் இப்படி ஒரு கடவுளாக, இப்படி ஒரு இறைவனாக சித்தரித்து விட்டார்கள். இவ்வாறே ராவணனை அரக்கனாக சித்தரித்து விட்டார்கள். இவர்களை நாம் தான் மீட்டெடுக்க வேண்டும் என்கிறது நாம் கவனிக்கத்தக்க விஷயம். புறநானூற்றோடு இது நிற்கவில்லை. மேலும் கண்டால் 10 மூன்றாம் பத்தில் முதல் பகுதி 21ஆம் பாடலில் நாம் காண முடியும். காலை அன்ன சீர் வாய்மொழி உருகெழு மரபின் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் தோறும் விரும்புமே பரந்த பெருபெயர் ஆவுதி என்று வேள்வியையும் வேள்வி தீயையும் அங்கு உள்ள வேத மந்திரங்களையும் அங்கு கொடுக்கப்படுகின்ற ஆவுதி என்று தமிழில் கூறப்படுகின்ற ஆகுதியையும் எல்லாவற்றையும் 10 பதிவு செய்கிறார் என்கிறதனால் இந்த ஆரிய யூத பிராமண தாக்கம் என்பது புறநானூரோடு மட்டுமல்லாமல், திருமுருகாற்றுப்படையோடு மட்டுமல்லாமல், மதுரை காஞ்சியோடு மட்டுமல்லாமல், பரிபாடலோடு மட்டுமல்லாமல் இந்த 10 வருகிறது என்கிறது மிகவும் முக்கியம். 10 அது நின்றதா? குறுந்தொகையை காண்போம். பார்ப்பன மகனே, பார்ப்பன மகனே, செம்பு முறுக்கின் நல் நார் களைந்து தண்டோடு பிடித்த தாழ் கமண்டலத்து படிவ உண்டி பார்ப்பன மகனே என்று 156வது வரி குறுந்தொகையில் இந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய பிரம்மச்சாரி பையனை பற்றி கூறக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பாடசாலை பையன்தான் கையில் தண்டத்தை ஏந்திருப்பான், கமண்டலத்தை ஏந்திருப்பான். அப்படிப்பட்ட பாடசாலை பையன்தான் இந்த எழுதா கற்பை கற்கிறான். வேதத்திற்கு எழுதா கற்பு என்கிற பெயரை பரிபாடல் மட்டுமல்ல, குறுந்தொகை முதலிய இலக்கியங்களும் வைக்கிறது. எழுதா கற்பு என்கிற பெயர் ஏன் வந்தது என்றால், இதை புத்தகத்தில் எழுதி படிக்காமல் இதை அப்படியே உள்வாங்கி மனதில் கொண்டு இருக்கின்றனர், என்றும் கொண்டிருக்கின்றனர் என்கிறதற்காகவே வேதத்திற்கு எழுதா கற்பு என்கிற பெயர் சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன. இதெல்லாம் பார்த்தோமாகில் குறுந்தொகையும் இந்த பிராமண தாக்கம் உடையதாக அமைகிறது என்கிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த ஆரிய யூத பிராமணர்கள் இப்படிப்பட்ட வேள்வி முதலியவைகளை தாங்கள் மட்டும் செய்வதை வைத்துக் கொள்ளாமல் ஐயோ வைசிகர்களுக்கும் கற்று தந்து விட்டனர். பட்டினப்பாலையில் 199வது வரியிலிருந்து 205வது வரி வரை பார்க்கலாம். வைசிகர்களை பற்றி கொலை கடிந்தும் களவு நீக்கியும் அமரர் பேணியும் ஆவுதி அறுத்தியும் நல் ஆணோடு பகடு ஓம்பியும் நான் மறையோர் புகழ் பரப்பியும் பன்னியம் அட்டியும், பன்னியம் என்றால் வாணிகம், வாணிகம் செய்யும் வைசிகர்கள் பசும் பதம் கொடுத்தும் புண்ணியம் முட்டா தன் நிழல் வாழ்க்கை கொடுமேழி நசை உழவர். இப்படிப்பட்ட வைசிகர்களும் ஆவுதி கொடுத்து வேள்வி வளர்ப்பதாக இந்த பட்டினப்பாலை இந்த ஆரிய பிராமண யூத தாக்கத்தினால் பதிவு செய்கிறது என்கிறதை நாம் காண முடிகிறது. பெரும்பானாற்றுப்படை 297வது வரியிலிருந்து 310வது வரி வரை செழுங்கன்று யாத்த சிறு தாழ் பந்தர் பைஞ்சேறு மெழுகிய படிவ நல் நகர் மனை உரை கோழியோடு ஞமலி துண்ணாது வளைவாய் கிள்ளை மறை விழி பயிற்றும் மறை காப்பாளர் உரை பதிச்சேப்பின். இதை கண்டால் அந்தணர்களுடைய வீட்டை பற்றி சொல்லுகிறது. சிறு பந்தல் கீழே இங்கு கன்று இருக்கிறது, தெய்வ வழிபாட்டு சந்நிதி இருக்கிறது. மேலும் அந்தணர்கள் கோழியையும் நாயையும் வளர்ப்பதில்லை
கோழியோடு ஞெமலி துண்ணாது. அந்தணர் வீட்டு கூரை மேல் இருக்கக்கூடிய கிளிகள் மறை ஓதுகின்றன. வளைவாய் கிள்ளை மறை விழி பயிற்றும். இப்படிப்பட்ட அந்தணர் வீட்டிற்கு சென்றால் பெருநல் வானத்து வடவையின் விளங்கும் சிறுமீன் புரையும் கற்பின். அங்குள்ள கற்புக்கரசி வானத்தில் உள்ள அருந்ததிக்கு ஒத்தவள் கையில் வளையலோடு வருகிறாள். வளைகை மகடுவு வயின் அறிந்து அட்ட சுடற்கடை பறவை பெயர்படு வத்தம். அவள் சமைத்து பரிமாறும் அந்த சோறு பறவை பெயர்படு வத்தம். அதற்கு ராசான்னம் என்று பெயர், இராசான்னம் என்று பெயர். சேதா நறுமோர் வெண்ணையின் மாதுளத்து உருப்புரு பசுங்காய் போழொடு கறி கலந்து அவள் பரிமாறக்கூடியது மோர் கொண்ட சோறு. அதில் மாதுளம் பழம் கலந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிளகாய் பொடி உள்ளது. மேலும் வேப்பம் இலை, உருப்புரு வேப்பம் இலை இருக்கிறது. கஞ்சக நறுமுறி அழகி பைந்துணர் கருவேம்பிலை, கருவேம்பு உள்ளது. நெடுமர கொக்கின் நறுவடி விதிர்த்த மாவடு உள்ளது. தகைபான் காடியின் வகைப்படப் பெருகுவீர். இப்படிப்பட்ட உணவை நன்கு மகிழ்ச்சியோடு உண்ணுங்கள் என்று பார்ப்பன வீட்டு அன்னத்தை பற்றி, சோற்றை பற்றி இங்கு பெரும்பானாற்றுப்படை கூறுகிறது. அதாவது இந்த பார்ப்பனர்கள் நாய் வளர்ப்பதில்லை, கோழி வளர்ப்பதில்லை. வெளியே ஒரு பந்தல் கட்டி அங்கு கன்றுதான் வைத்திருக்கிறார்கள். அங்கு உள்ள கற்புக்கரசி வானத்தில் உள்ள அருந்ததிக்கு ஈடானவர். அங்கு போனால் மோரு சோறு கிடைக்கிறது. அதில் மாவடு, கருவேப்பிலை, மேலும் மாதுளம் பழம் கலந்திருக்கிறது என்று இன்றும் பிராமணர்கள் எது மாதிரியான உணவை சாப்பிடுகிறார்களோ, எப்படி வேதிய பிராமணர்கள் நாயை தவிர்க்கிறார்களோ, கன்றை வளர்க்கிறார்களோ, அது எல்லாம் பதிவாகிறது பெரும்பானாற்றுப்படையில். இவ்வாறு இந்த யூத பிராமண ஆரிய தாக்கமானது பெரும்பானாற்றுப்படை என்கின்ற இந்த நூலிலும் இருக்கிறது. அத்துடன் மட்டும் இல்லாமல் கலித்தொகையில் 69வது வரியை நாம் காண்போமாகில், காதல் கொள் வதுவை நாள் கலிங்கத்துள் ஒடுங்கிய மாதர்கொள் மான் நோக்கின் மடந்தை தன் துணையாக ஓதுடை அந்தணன் எரிவலம் செய்வான் போல். திருமணமாகும் பொழுது அந்தணன் தனது மனைவியுடன் சேர்ந்து அந்த அக்னியை வலம் செய்வதை பற்றி கூறக்கூடிய பாட்டாக கலித்தொகை அமைகிறது. இங்கு 500 202வது வரி, அன்னாய் வாழி வேண்டு அன்னை நம்மூர் பார்ப்பன குருமகன் போலத்தாமும் குடுமித்தலையை மன்ற நெடுமலை நாடன் ஊர்ந்த மாவே. அந்த அரசன் வரக்கூடிய குதிரை இருக்கிறதே, அதனுடைய முடியை கண்டால் ஒரு பார்ப்பன குழந்தையின், பார்ப்பான் குழந்தையின் குடுமி எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது என்று 500 பார்ப்பானின் குடுமி பதிவாகிறது. இவ்வாறு
இப்பொழுது நாம் கூற வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்கள், திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், ஐங்குறுநூறு, கலித்தொகை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து என்கின்ற இந்த எல்லா இலக்கியங்களிலுமே இந்த ஆரிய யூத பிராமண வந்தேரிகளின் தாக்கங்களும் கலப்படங்களும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சங்க இலக்கியங்கள் தான் தமிழ் மொழியின் முதன்மையான இலக்கியங்கள். அந்த முதன்மையான இலக்கியங்களில் எங்கு எங்கு இந்த ஆரிய பிராமண யூத தாக்கங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இடைச்சிறுகள் எல்லாம் பின்வந்தன என்று தள்ளிவிட்டால் பாக்கி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்துடன் மட்டுமல்லாமல் சங்க இலக்கியங்களே இவ்வளவு கலப்படம் இருக்குமாகில் பின்பு சங்க மருவிய காலத்திலோ சிலப்பதிகாரத்திலோ மணிமேகையிலேயோ ஆழ்வார்கள் நாயன்மார் காலத்திலோ இந்த தமிழ் நிகண்டு என்று சில நிகண்டு நூல்கள் ஏற்பட்ட காலத்திலோ அந்த நூல்களிலோ அதன் பிறகு அருணகிரிநாதர் முதலிய புலவர்கள் பாடும் பாடலிலோ சுப்பிரமணிய பாரதியாரிடமோ மேலும் திருமுருக கிருபானந்த வாரியாரிடமோ இந்த யூத பிராமண ஆரிய தாக்க கலப்படம் இல்லாமல் இருக்கும் என்று நம்மால் எதிர்பார்க்கவே முடியாது. இவ்வாறு இருப்பதால் நாம் மீட்டெடுப்பு போராட்டம் நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட இந்த இலக்கியங்களை முடிந்தவரை தவிர்த்து இவ்வனைத்து இலக்கியங்களையும் மூட்டை கட்டிவிட்டு இதை கடந்து ஒரு விஷயத்திற்கு நாம் போக வேண்டும். எங்கு போய் நிற்பது? இந்த ஆரிய யூத பிராமணர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கலந்து விட்டனர் என்கிறதை சொல்லியே ஆக வேண்டும். அது சங்க இலக்கியம் துவங்கி வந்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள், பழமையான இலக்கியங்கள் எதிலுமே கூறப்படாத விஷயம். ஆதலால் இவைகளில் இல்லாததை எப்படி கூறலாம் என்று சிந்திப்போம். சங்க இலக்கியங்கள் சுமார் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு வந்ததாக வைத்துக் கொள்ளுவோமே. இந்த ஆரிய யூத பிராமணர்கள் வந்ததோ 3000 வருடங்களுக்கு முன்பு என்று வைத்துக் கொள்வோம். ஆதலால் இந்த சங்க தொகையில் பதிவாகவில்லை. நெடுவிலே உள்ள பல நூற்றாண்டுகளில் அந்த விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆரியர்கள் வந்து கலந்த விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம். அல்லது பல இலக்கியங்கள், அதை கூறக்கூடிய இலக்கியங்கள் இருந்து மறைந்து போயிருக்கலாம். ஏனெனில் இந்த ஆரிய யூத பிராமணர்கள் ஒவ்வொரு போகி என்றும் புத்தகங்களை நெருப்பில் போட்டு கொளுத்த சொல்லுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் இங்கு வந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இலக்கியங்களையும் நெருப்பில் போட்டு கொளுத்த சொல்லியிருப்பார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தமிழர்களும் செய்திருக்கலாம்.
3000 வருடம் முன்பு ஆரிய யூத பிராமணர்கள் இங்கு வந்தார்கள் என்று கட்டமைக்க வேண்டும். அதற்கு வழி என்ன? இலக்கிய ஆதாரங்கள் இல்லையே. என்ன செய்யலாம்? ஜெனடிக்ஸ் என்று ஒரு அறிவியல் இருக்கிறது. அதில் இவ்வாறெல்லாம் 3000 வருடங்கள் முன்பு பிராமணர்கள் இங்கு வந்ததாக கூறிக்கொள்ளலாம். அதாவது ஜெனடிக்ஸ் என்பது ஒரு நல்ல அறிவியல் தான். இருந்தாலும் 2 விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த அறிவியல் இருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள். இரண்டாவது, அந்த டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணுவது என்று ஒன்று. முதலில் டேட்டாவை பற்றி காணலாம். 3000 வருடங்கள் முன்பு மத்திய ஆசியாவுக்கும் இங்கு இந்தியாவிலும் சில மரபணுக்கள் பொதுத்தன்மை வாய்ந்ததாக ஆயின என்று கூறுகிறார்கள். இது விஷயமாகவே முன்னும் பின்னும் முரணாக பலவேறு விதமான பேப்பர்ஸ், சயின்டிபிக் பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகிக்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சாம்பிள் சைஸுக்கு அது ஒவ்வொரு ரிசல்ட்டை காட்டுகிறது. டேட்டாவிலேயே இவ்வாறு புதிதாக டேட்டாக்கள் வெவ்வேறு விதமான சாம்பிள் சைஸோடு வந்து கொண்டு இருக்கிறது, வந்த வண்ணமாக இருக்கிறது. டேட்டாவிலேயே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை இன்டர்பிரட் பண்ணுவது என்பது இன்னும் மிகவும் விசேஷம். அந்த இன்டர்பிரேஷன் கொடுப்பவர்கள், வர்ணிப்பவர்கள், வியாக்கியானம் செய்பவர்கள் அவரவர்களுக்கு தனித்தனி அஜெண்டாக்கள் இருக்கின்றன. அந்தந்த அஜெண்டாக்கள் ஹிடன் அஜெண்டா. இந்த ஹிடன் அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி பலவேறு விதமான கருத்துக்கள் வந்து கொண்டே வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த பொதுத்தன்மையை கொண்டு, மரபணுக்களில் உள்ள பொதுத்தன்மையை கொண்டு அங்கிருந்துதான் இங்கு வந்தனர், இங்கிருந்துதான் அங்கு சென்றனர் என்றெல்லாம் பலவேறு வர்ணனைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அத்துடன் இருக்கிறதா, கற்பனை வளம் அற்புதமாய் இருக்கிறது. டேவிட் ரீச் என்பவர் அங்கிருந்து பிரதானமாக ஆண்கள் மட்டுமே இங்கு வந்தனர் என்று கூறிவிட்டார். அதை அடிப்படையாக கொண்டு மேலும் கற்பனைகள். அப்படி வந்த ஆண்கள் இங்கு இந்தியாவிலேயே முன்பிருந்த மக்கள் அந்த பெண்களுடன் கூடினார்கள் என்று அடுத்த கற்பனை ஆரம்பம். ஏதோ தெரியவில்லை, இது இப்பொழுது இங்கு உள்ள பிரிவினைவாதிகளுக்கு பிடிக்கவில்லை போலும். ஆதலால் இவர்கள் டேவிட் ரீச் கூறியதை எடுத்துக்கொண்டு இதை வேறுமாறு திரித்து, டேவிட் ரீச் கூறியதே சரியா தவறா என்று தெரியாத நிலை. ஏனெனில் அதை மறுப்பவர்களும் உண்டு. இதெல்லாம் இன்டர்பிரேஷன் தானே. அதிலும் அதை எடுத்துக்கொண்டு அதை வேறுமாறி திரித்து, ஆரியர்கள் அவர்களுடைய பெண்களை இங்கு கொண்டு வந்து இங்கு இருப்பவர்களுக்கு, அது திராவிடர்களோ அல்லது தமிழ் தேசியக்காரர்களோ அல்லது தமிழர்களோ என்னவான பேர் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களுக்கு கொடுத்தனர், கொடுத்து இனத்தை பெருக்கிக் கொண்டனர் என்றெல்லாம் பலவேறு விதமாக போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட கற்பனைகள் செய்து அற்புதமாக நாம் தமிழ் தேசியத்தை கட்டமைத்து விடலாம் என்கிற ஒரு அருமையான எண்ணம்.
அதிலும் பார்த்தீர்களாகில் இது எதற்கும் இலக்கிய ஆதாரம் கிடையாது. சற்று சிந்தித்தால் இருண்ட விஷயம், இருள்மயமான ஏதோ ஒரு உலகம் இது. அதாவது முன்னுக்கு பின் முரணாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய டேட்டாக்கள், அந்த டேட்டாக்களுக்கு ஹிடன் அஜெண்டாவோடு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள், வர்ணனைகள், இவைகள், இந்த வியாக்கியானங்கள் வர்ணனைகளும் முன்னுக்கு பின் முரணானவை. அவைகளுள் நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொள்ளலாம், அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்டதையும் திரித்து பேசலாம் என்று முடிவு கட்டி அவ்வாறே திரித்து பேசி அற்புதமாக நல்ல வெளிச்சமாக நமக்கு தெரியக்கூடிய இலக்கிய சான்று நமக்கு இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களிலிருந்து தோன்றி, சங்க இலக்கியங்களிலிருந்து ஆரம்பித்து அப்படியே வரக்கூடிய தமிழ் மொழியின் ஞான பரம்பரை, வள்ளுவம், சைவ சித்தாந்த நூல்கள், வைணவம், மேலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய கம்பராமாயணம், வில்லி பாரதம் என்கின்ற இந்த ஒரு ஞான பரம்பரை, இதனுடைய ஆரம்பம் எது? சங்க இலக்கியங்கள். இவ்வாறே சம்ஸ்கிருதத்தினுடைய ஞான பரம்பரை, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று துவங்கி இப்பொழுது வரை இருக்கக்கூடிய ஞான பரம்பரை, இவைகளில் ஆரிய படையெடுப்போ, ஆரியர்கள் வந்து கலந்ததோ இதற்கான அத்தாட்சி இல்லாததால் இவை அனைத்தையும் மொத்தத்திற்கு, அதாவது தமிழ் மொழியில் முதலில் கிடைக்கப்படும் சங்க இலக்கியங்கள் துவங்கிய மொத்தத்துக்கு எல்லாவற்றையுமே யூத பிராமண ஆரிய கலப்பு உடையதுதான். ஆதலால் இவைகள் தூய்மையான தரவுகள் அல்ல என்று ஒதுக்கி மூட்டை கட்டி ஒரு இருண்ட உலகத்திற்கு போய் முன்னும் பின்னும் முரணான பல கருத்துக்களை ஹிடன் அஜெண்டாவோடு இன்டர்பிரேஷன் பண்ணும் பொழுது, வியாக்கியானங்கள், வர்ணனைகள் கொடுக்கும் பொழுது செய்யக்கூடிய பல விஷயங்களில் நமக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அவைகளை வைத்து இந்த பிரிவினைவாதத்தை நாம் கட்டமைக்கலாம். அது ஒன்றுதான் அதற்கு வழி என்று நாம் அதை தேர்ந்தெடுக்கிறோம். அறிவியல் என்ற போர்வையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று நாம் தேர்ந்தெடுப்பது நல்லது. சங்க இலக்கியங்கள், சங்க மருவிய இலக்கியங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஆழ்வார்கள், நாயன்மார், அருணகிரிநாதர், கச்சியப்ப சிவாச்சாரியர், சுப்பிரமணிய பாரதியார், திருமுருக கிருபானந்த வாரியார் வரை அனைவரையுமே தள்ள வேண்டியதுதான். தள்ள வேண்டியதுதான். முருகனை இந்த ஆரிய யூத பிராமண கலப்பிற்கு முன்பு தமிழர்களாகிய நாம், நமது முன்னோராக, நமது முப்பாட்டனாக, நமது மனித தலைவனாக, நமது விவசாயியாக, நமது வேடனாகவும், அக்ரிகல்ச்சர், நமது வேடனாகவும் நமது விவசாயியாகவும் இப்படித்தான் நாம் வணங்கி இருக்கிறோம், வழிபட்டு இருக்கிறோம். முப்பாட்டனான முருகன் தைப்பூசத்தில் வள்ளலார் சுவாமியை போல் சோதியில் கலந்தார். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை நாம் மீட்டெடுக்க வேண்டாமா?
அதற்காக இதுவரை இந்த ஆரிய பிராமண யூத சதியின் தாக்கம் கொண்ட புறநானூறு, அகநானூறு, பெரும்பானாற்றுப்படை, 10 பரிபாடல், மதுரை காஞ்சி, குறுந்தொகை, திருமுருகாற்றுப்படை, இது எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு பின்பு வந்த எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியர், அருணகிரிநாதர், ஆழ்வார்கள், நாயன்மார் இவர்கள்லாம் காட்டிய பார்வதியின் புதல்வன், சிவபெருமானின் புதல்வன், 6 தலை உடையவன், 12 கை உடையவன், மயில் வாகனம் என்கிற எல்லாவற்றையுமே மூட்டை கட்டி இது எல்லாத்தையும் ஆரிய சதி என்று ஆரிய யூத பிராமண சதி என்று எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு இதே ஆரிய யூத பிராமணர்கள் ஒவ்வொரு போகியிலும் தமிழர்களை, இலக்கியங்களை நெருப்பில் போட சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த இலக்கியங்கள், நமக்கு கிடைக்காத இலக்கியங்களிலும் இந்த மரபணு டேட்டாவை வியாக்கியானம் செய்கிறார்கள் அல்லவா, வர்ணிக்கிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட இந்த விசித்திரமான பலவேறு வியாக்கியானங்களில் நமக்கு சாதகமானவைகளையும் எடுத்துக்கொண்டு நாம் கட்டமைக்க வேண்டிய விஷயம், மீட்டெடுக்க வேண்டிய விஷயம் இந்த தமிழ் தேசியமும் இந்த முருகப்பெருமானும். சங்க இலக்கியங்கள், அதில் உள்ள ஆரிய சதிகள், மேலும் அருணகிரிநாதரிடம் இருந்த இந்த யூத பிராமண ஆரிய சதிகள், மேலும் திருமுருக கிருபானந்த வாரியாரிடம் இருந்த இந்த யூத பிராமண ஆரிய சதிகள், சைவ சித்தாந்தத்தில் சிவபெருமானின் குமாரனாக முருகனை வர்ணிக்கும் இந்த ஆரிய சதிகள், இது எல்லாவற்றையும் குப்பையில் போட்டுவிட்டு மூட்டை கட்ட வேண்டும். நமக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆனால் தமிழ் எங்களது உயிர் மூச்சு, நரம்பு நாடி முழுவதும் தமிழ் தான் இருக்கிறது. தமிழ் எங்களுக்கு உயிருக்கு மேல். தமிழை காத்தே ஆக வேண்டும். நன்றி.